இது தமிழ்நாடா இல்ல சுடுகாடா? கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயசு பச்சை குழந்தைய பீகாரை சேர்ந்த ஒரு 19 வயசு பையன் ரேப் பண்ணி தூக்கி போட்டதுல இன்னைக்கு அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. சம்பவம் என்னன்னா, பீகாரை சேர்ந்த ஒரு தம்பதி சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதியோடைய 3 வயசு பச்சை குழந்தை அவங்க தங்கியிருந்த ஏரியாலேயே அவங்க வீட்டு வாசல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதே ஏரியால தங்கியிருந்த பீகாரை சேர்ந்த அக்யூஸ் பிபின் அந்த பச்சை குழந்தைய பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூப்பிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தி பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கான். அத ரோட்ல போற ஆட்கள் பார்த்து அந்த குழந்தைய மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்புறமா அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா குழந்தை இன்னைக்கு காலையில ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே இறந்து போயிடுறாங்க. அக்யூஸ்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பாக்சோ ஆக்ட் கீழ பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் காஸ் பண்ணதுக்காகவும் பிஎன்எஸ் ஆக்ட் கீழ மர்டர் காஸ் பண்ணதுக்காகவும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த அக்யூஸ்டுக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து டெத் சென்டென்ஸ் வர கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு என்ன புரியலனா, அந்த பிஞ்சு குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது கூட இவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க காம வெறி உருவாகுது? நாளைக்கு ஒருவேளை இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போதே பயமா இருக்குங்க. சுப்ரீம் கோர்ட் தான் ப்ராஸ்டிடியூஷனை லீகல் ஆக்கி வச்சிருக்காங்களே, உங்களுக்கு அவ்வளவு தேவை இருந்துச்சுன்னா அங்க போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பிஞ்சு குழந்தைங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் பண்றத பார்த்தா அடுத்து பொம்பளை குழந்தை பிறந்தாலே ரூம்குள்ள பூட்டி வச்சுதான் வளர்த்தணும் போல. ஸ்டேட் கவர்மெண்ட் இமீடியட்டா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுத்து அந்த அக்யூஸ்டுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. இவ்ளோ அருவருக்கு தக்க சம்பவம் பண்ண ஆட்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா இனிமேல் இந்த மாதிரி யாரும் பண்ணாம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லி லீகல் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.